நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவானுடைய திருவிளையாடல் திரட்டில் இன்னைக்கு அடுத்த திருவிளையாடல் தர்மம் கௌசல யோகம் என்ற தலைப்பிலே வழக்கமாக பகவான் பாகசாலைக்கு அந்த கிச்சனுக்கு ஒரு 4 மணிக்கெல்லாம் வெடிகாலம் வந்துடுவார். காய்கறிகள்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுவார். குஞ்சுசுவாமி இன்னும் யாராவது பக்கத்தில் இருப்பா, ஹெல்ப் பண்ணுவா. சில நாள் என்ன ஆகிடும், அந்த காய்கறிகள்லாம் மலைக்கிற அளவுக்கு குவிஞ்சிரும். ஏகப்பட்டது வெட்ட வேண்டியிருக்கும். அப்போது எல்லாருக்கும் என்ன ஆகிடுவா, ஐயோ இவ்வளோ காய் வெட்ட வேண்டியிருக்கே. அன்றைக்கி அப்படி தான் நிறைய காய்கறிகள் இருந்தது. அதில் சில பேருக்கு தியான பழக்கம் இருக்கும். வெடிகாலம் தியானம் பண்ணணும். ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி கடிகாரத்தை பார்த்துட்டே இருந்தார். பகவான் அதை கவனித்தார். என்ன விஷயம், மணியை பார்க்குறாளே? இல்லை பகவானே, 5 மணிக்கு தியானம் பண்ணுறது வழக்கம். இது ஏகப்பட்ட காய்கறிகள்லாம் இருக்குது, அதான் அப்படின்னார். பகவான் உடனே ஒரு புன்னகையோட, காலகாலத்தில் வேலையை முடிக்கணும் தான், அதுக்கு இந்த நினப்பு தான் தடை. எவ்வளவு வேலைங்கிறது தடை இல்லை. இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் முடிக்க முடியுமா, தியானம் பண்ண முடியுமா? ஐயோ தியானம் போச்சு இன்றைக்கி, அவ்வளோதான் போ, அப்படிலாம் நினைக்கிறோம் நம்ம. பகவான் அடுத்த சொல்கிறது பாருங்கோ, நாம் வேலை பார்க்குறதே தியானம்தான். ஓய், இப்போ தியானத்தை ஸ்ரத்தையாக பண்ணும் அப்படிங்கிற. எனக்கெல்லாம் அந்த தியானம் பழக்கம் இருந்தது. ஆரம்பத்தில் எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வரவா ஜபதபங்கள், தியானம், பூஜை, புனஸ்காரம், கோவிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் உண்டு. சத்சங்கம், பஜனை இல்லையா, நாம சங்கீர்த்தனம். பகவான்கிட்ட வந்ததில் என்ன ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்னா, உள்ளார்ந்து போகக்கூடிய பாக்கியம் கிடச்சி. அதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. யாராவது கூப்பிட்றா, சார் சத்சங்கம் நடக்கிறது கோயிலில், வரேடா? ஓ வரனே. வர முடியல. ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் கலந்துக்கலாமே. ஏனென்றால் நமக்கு இந்த வெளியில் இருக்கிறது எல்லாமே 2ஆம் பட்சம் பகவான்கிட்ட வந்தவாளுக்கு. ஏன்னா எப்போவுமே எங்கு பார்த்தாலும் ரமணன், எதை கேட்டாலும் ரமணன், என்ன செஞ்சாலும் ரமணன். இப்போ பேசின்னு இருக்கேன், இது தியானம். வேற நினைப்பே வராது, வரக்கூடாது. இதை பேசும்பொழுது பகவானே நினச்சிண்டு. இல்லைன்னா வார்த்தைகள் எப்படி வரும், என்ன வார்த்தைகள் பிரயோகிக்கணுங்கிறத நான் யோசிக்கிறேன்னா, தன்னால் வந்துட்டே இருக்கு. ஏன்? பகவானுடைய கிருபை. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம். யோசிச்சா தானே இப்படியா அப்படியான்னு நம்ம பேசுறதுக்கு. பகவானை நினச்சிட்டு ஆரம்பித்தா தன்னால் வந்துட்டே இருக்கு. என்ன உதாரணம் சொல்லணும், எதை கொண்டு வரணும், எந்த சம்பவத்தை நினச்சிக்கணும், எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் அப்படி தான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாயான்னு சொல்லியாச்சுன்னா பகவான் உள்ளிருந்து பேசுகிறார். அப்புறம் இதையா அதையான்றது செலக்ட் பண்ணுறதுக்கு என்ற எங்கே, அதுக்கு இதுவே இல்லையே, சான்ஸே இல்லையே. அதனால் இது ஒரு தியானம். பேசுகிறோமா தியானம், எழுதுகிறோமா தியானம், குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோமா தியானம். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சாதத்தை ஊட்டுங்கோ, அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு சாதம் ஊட்டுனா, ஆகா ரமணன் தந்த பரிசு, ரமணன் இந்த கொடுத்துருக்கார், இந்த சாதம் ஊட்ட வேண்டிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அந்த சாதத்தை பிசைஞ்சு கையால் எடுத்து அந்த குழந்தை வாயில் விட்டு அது சாப்பிட்றதான்னு பார்த்து இவ்வளவும் ஸ்ரத்தையோடு செய்யணும். ரமண அனுகிரகம் இல்லைன்னா நடக்குமா? எத்தனை பேருக்கு கை இப்படி இருக்குது, கையை தூக்க முடியல, எத்தனை பேருக்கு பேச முடியல, எத்தனை பேருக்கு பார்க்க முடியல, எத்தனை பேருக்கு காது கேட்கல, எத்தனை பேருக்கு நடக்கவே முடியாமல் எல்லாம் டியூபெல்லாம் ஏற்றி படுக்க வச்சிருக்கா. இது அனுகிரகம் இல்லையா? இது பகவானுடைய அந்த ஒரு பெரும் கருணை இல்லையா? அப்புறம் நான் பேசினேன், நான் எழுதினேன், நான் பண்ணேன், நான் தியானம் பண்ண போகிறேன், இதிலெல்லாம் என்ன அது இதுவே இல்லையே, அதுக்கு அர்த்தமே இல்லையே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.